இந்த ஊடகங்களும் இந்த அரசியல்வாதிகளும் அருமையாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை அண்ணனுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் சல்யூட். அண்ணா சாலையில வர முடியுமான்னு கேட்டிருக்காரு துணை முதலமைச்சர். இதற்காக அண்ணாமலை அண்ணன் தனியாக நடந்தே சென்று இந்த சாதனையை புரிய வேண்டும். தமிழக மக்கள் அனைவரும் உணர வேண்டும். அண்ணா சாலையில நடந்து வந்தா இவங்க அண்ணா சாலையில பட்டா போட்டு வச்சுக்கிட்டாங்களா? ஏற்கனவே அண்ணா அறிவாலயம் எதுல இருக்குது, முரசொலி அறக்கட்டளை எதுல எந்த இடத்துல இருக்குது, அந்த மூலப்பத்திரத்தை கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவுதான். இந்த மிரட்டல் தான் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கட்சிகள். சரியா? இங்க ஹிந்திய நீ படிச்சே ஆகணும் என்று சொல்லல. ஆனா இவங்களுடைய அரசியலுக்காக மொழிப்போர் தியாகின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. எதுக்குடா இந்த மொழிப்போர் தியாகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செத்தவங்க யாருமே அரசியல்வாதிகள் சாகல. அந்த அரசியலை சார்ந்து ஐயோ என் பிள்ளைக்கு ஏதாவது கிடைச்சிருமா, எனக்கு ஏதாவது கிடைச்சிருமா, நான் செத்தா என் பிள்ளைக்கு ஏதாவது கிடைச்சிருமா, அப்படியும் கிடைக்கல. அப்படியாப்பட்ட மொழிப்போர் தியாகிகள் தான் செத்தாங்க. சத்தியமா நீங்க மொழிப்போர் தியாகிகளுடைய அந்த வரலாற்று எடுத்து பாருங்க. அவங்க பிள்ளைங்க யாராவது இருக்காங்களா பாருங்களேன், எவனுமே இருக்க மாட்டான். இதுதான் வரலாறு. புரிந்து நடந்து கொள்ளுங்கள். இங்க உங்களை யாரும் திணிக்கல வந்து. சரியா? ஒட்டுமொத்த அரசியல், அதாவது எல்லா அரசியல்வாதிகளையும் எல்லா கட்சி அரசியல் தலைவர்களையும் எடுத்துங்க. அவங்க பிள்ளைகள்லாம் எங்க படிக்கிறாங்க, வரி கட்டுற ஓம் புள்ள எங்க படிக்குது அப்படின்றத பார்த்துக்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள் உடல்நலம் சரியில்லை என்றால் எந்த மருத்துவமனைக்கு போறாங்க, நம்ம எங்க போய் நிக்கிறோம், இதை புரிந்து கொள். சரியா? பணம், அதுதான் அவங்க மறுபடியும் கேட்குறாங்க, நிதியை கொடுங்க நிதியை கொடுங்க நிதியை கொடுங்க. நிதியை வாங்கிக்கிட்டு அண்ணன் உதயநிதி அவர்கள் நலமாக வாழட்டும். உங்களுக்கு எவ்வளவுதான் நிதி வேணுமோ ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டே பிளாட்டு போட்டு வித்துருங்க. சரியா? இங்க சும்மா இங்க மொழியை வச்சு எல்லாம் இங்க வந்து நீங்க அரசியல் பண்றது அந்த காலம். அந்த காலத்துல யாருக்கும் மக்களுக்கு தெரியாது. நான் மறுபடியும் சொல்றேன், தமிழகத்தில் அரசு உதவி பெறும் உருது பள்ளிக்கூடங்கள், பல்லாயிரம் உருது பள்ளிக்கூடங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. உருதுக்கும் இந்திக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. உருது தெரிந்தவர்கள் பல நாடுகளில் சென்று வென்று வருகிறார்கள். ஆனால் இந்த தமிழக அரசு அவர்கள் பிள்ளைகள், அந்த அரசியல் பிள்ளைகள் மட்டுமே வாழ வேண்டும், மற்ற ஏழை ஜனங்கள் எல்லாம் ஒழிய வேண்டும், அவங்கெல்லாம் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த அரசியல்வாதிகள், ஒட்டுமொத்தமான அரசியல்வாதிகள். நான் இது அரசியலுக்காக பேசல, ஒரு தனி மனிதனாக சொல்கின்றேன். படிக்கிறவன் விருப்பம் இருந்தா படிக்கட்டும். வந்து சும்மா பெரியாரு அவரு இவரு எல்லாம் பேசாதீங்க. ஒரு மூன்றாவது மொழி ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்துட்டு போட்டுமே. இதுலன்னா உங்களுக்கு பிரச்சனை. இங்க எங்க வந்து அவங்க திணிக்கிறாங்க. தயவுசெய்து இந்த வார்த்தை ஜாலங்களை அரசாங்கம் நிறுத்தி கொள்ள வேண்டும். நீங்க எல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட தமிழகத்துல பாத்தீங்கன்னா 1 கோடி பேர் மேல இருப்பாங்க உருது பேசுறவங்க. அதான் நான் சொல்றேனே, அவங்கள எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நீ உருது பேசுறடா வெள்ளப்படான்னு சொல்லிடுவீங்களா? தமிழ்நாட்டுல உருது பேசிக்கிட்டு இருக்க, உருது ஹிந்தி ஒண்ணு, நீ எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளில அனுப்பிச்சிருவீங்களா? என்ன உங்க விஷயம்? என்ன உங்க கர்மாந்திர இழவு அரசியல்? இது கேவலமா இல்ல? உன் பிள்ளைங்கெல்லாம் எங்க படிக்குது? எவ்வளவு உதாரணம் கொடுத்தாலும் திருந்தாத மக்கள். ஒரு கோல போட்டியில மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுங்களா? ஒட்டுமொத்த மக்களும் அப்படியே இந்துக்கள் இந்திக்கு எதிராக கோலமிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. வாய்ப்பே கிடையாது. அவன் குளிருக்கு வெளியில வராம முடங்கி கிடக்குறான். நீ கேமரா எடுத்துட்டு வந்தன்னு சொல்லி சும்மா வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அதை எடுத்து ஊடகம், என்ன ஊடகம் இது? சத்தியமா சொல்றேன், நம்ம திமுகவில் இருக்கிற செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, அந்த விஷயத்தை சத்தியமாக இந்த ஆட்சியில் செய்து கொண்டிருக்கிறது இந்த உங்க பிள்ளைங்க எல்லாம் எங்க படிக்கிறாங்க அதை சொல்லுங்க முதல்ல. இதை கடந்த காலத்திலே ஒரு மாணவி கேட்டுச்சு, நம்ம ஆர் ராசா அவர்கள் மத்திய அமைச்சராக முன்னாள் அப்படின்னு சொன்னா தெரியாது. 2G உங்களுக்கு புரியும், 2G என்றால் புரியும். அவர் மேடையில பேசும்போது ஒரு மாணவி கேள்வி கேட்கிறார்கள்.
ஆமா ஆமா, சரியான கேள்வி, நியாயமான கேள்வி, அசத்தலான கேள்வி, உண்மையான கேள்வி அப்படின்னு சொல்லி சுத்தமா மழுப்பிடுவாரு. இவ்வளவு ஏன், இந்திக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய நடிகர் சூர்யா அவர்களே அவர் பிள்ளைகளை எங்க போய் படிக்க வைக்கிறார் தெரியுமா? தமிழ்நாட்டில் இங்க தகுதியற்ற கல்வி தரம் இருக்கின்றதாம். ஒழுக்கத்திற்காகவும் அதுக்காக இதுக்காகவும் மும்பையில போய் மும்பையில தாய் தமிழ் தமிழா அங்க பேசிக்கிட்டு வளர்றாங்க. தமிழர்கள் பரவலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அனைவருமே அரவணைத்து செல்வது வரலாறு. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் இவன் பானிபூரி விற்க வந்துட்டான், அவன் அதை பண்ணிட்டான், இந்திக்காரன் இங்கேயே ஷால் எடுத்துட்டு வந்து விற்கிறான், என்ன பண்ணுவ நீ குடிச்சிட்டு குளிர்ல நடுங்கிட்டு கிடக்குற, அவன் தொழில் செய்யணும்னு சொல்லி போர்வை எடுத்துட்டு வந்து வித்துட்டு கிடக்குறான். காட்டு மிராண்டி மொழி என்று சொன்ன ஒரு தலைவனையே நீ தூக்கி வைத்து கொண்டாடினாலும் என் தமிழ் வாழும், இவ்வளவுதான் நிலைப்பாடு. ஆகையால் சும்மா இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை எல்லாம் நிறுத்திக்கிட்டு உங்க அரசியலுக்காக பொதுமக்களுடைய நேரத்தையும் அந்த ஒரு மன உளைச்சலையும் கொண்டு வராமல் தயவு செய்து 2 கட்சிகளும் நீதிமன்றத்துக்கு செல்லுங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதன்படி நடந்து கொள்ளுங்க.